இதோ இங்கே நின்று கொண்டிருக்கும் இந்த கொள்ளைக்காரன் நாகதேவன் கூட தான் கொள்ளையடிப்பதை குலத்தொழிலாக கொண்டுள்ள போதும் தனக்கென்று சில கூட்டத்தாரை வைத்துக்கொண்டு தனக்கென்று சில நீதிமுறைகளை வகுத்து கொண்டு அதிலே வீரத்திற்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்து வருகின்ற நாளிலே உருமாறி வந்தும் உதவிகள் செய்வாள் கருமாறி அன்னை கருணையை பெற்றால் அருள்மாறி பொழியும் அந்நியவள் வீடு அவனையோர் போற்றிடும் இந்த நாகதேவன் காடு நம்பி அவளை தொழ நலங்கள் குறைவதில்லை நாயகி அவள் அருளால் கவலைகள் வருவதில்லை அம்பிகையே அம்மா என்றழைத்தால் போதும் தேவையை அறிந்துதவும் தெய்வம் அவள் தேம்பும் நிலப்போக்கும் அந்நியவள் யாவையும் அவள் கையில் யாவர்க்கும் அவளே தாய் யாது நலம் வேண்டினும் அளிப்பாள் ஒரு மனதாய். நாகதேவன் குகையிலிருந்து வந்து கம்பீரமாக நிற்கின்ற போது காவிரி வருகிறாள். என்ன காவேரி, ஒன்றும் சொல்லாமல் திகைத்து நின்று விட்டாய்? தலைவா, நம்மையும் நம் கூட்டத்தையும் பிடிப்பதற்கு மன்னர் மகன் மணிவண்ணனும் தளபதியின் மகன் குணசேகரனும் வந்திருக்கிறார்கள், அப்படித்தானே? என் சிந்தனையெல்லாம் செந்தின் பாய்ச்சும் செய்தி கொண்டு வந்த உன்னை எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. தானாகவே கல்லறையை நோக்கி வந்து விட்டார்கள். என் நீண்ட நாளைய ஆசைக்கு வெற்றி கிட்ட போகிறது காவேரி, வெற்றி கிட்ட போகிறது. சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திக்க வந்தவர்கள் மிகவும் திறமைசாலிகளாகத்தான் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். வந்தவர்களில் மன்னர் மகன் மணிவண்ணன் மட்டும் தப்பித்து விட்டார். தளபதியின் மகன் குணசேகரனை கைது செய்து கொண்டு வருகிறார்கள். கை கெட்டியதை வாய் கெட்டாமல் செய்து விட்டார்கள் மடையர்கள். நான் என் மகனை இழந்து காலமெல்லாம் தவிப்பது போல் மன்னனும் அவன் மகனை இழந்து காலமெல்லாம் கதறி கதறி சுற்றி திரிந்து புத்தி பேதலித்து மகனே மகனே என்று அலறி அலறி சாக வேண்டும். அதை நான் கண்டு ஆனந்தம் கொண்டு வாழ்நாளெல்லாம் சிரிக்க வேண்டும். அந்த எண்ணம் ஈடேறும் வரை எனக்கு வீடேது, விழியில் தான் உறக்கம் ஏது. கிடைக்காத காலம் கிடைத்தது, கிறுக்கர்கள் கெடுத்து விட்டார்கள். குதிரையில் வந்து கொண்டிருந்த இருவரையும் நம் ஆட்கள் அம்பெறிந்து தான் பிரித்து விட்டார்கள். அப்படியா? ஆத்திரக்காரர்களுக்கு புத்தி மட்டும் என்பது எவ்வளவு உண்மை பாத்தியா? குணசேகரனை கூட நம் கார்மேகத்தால் அவ்வளவு விரைவில் பிடிக்க முடியவில்லை. அவர்கள் இருவரும் சுற்றிலும் வட்டமிட்டு வாள் போர் செய்தபோது கார்மேகத்தின் வாள் உடைந்து விட்டது. கார்மேகத்தை மறுவாள் வாங்கி கொண்டு போருக்கு வரச் சொன்னான். அப்பொழுது கார்மேகம் மயக்க மருந்து தடவிய வாளை வாங்கி கொண்டு போர் செய்யும் போது குணசேகரனின் உடலில் கீறி மயக்கத்தை உண்டு பண்ணி கைதியாக்கி கொண்டு வருகிறார்கள். என்ன, உண்மையாகவா? ஆமாம், மயக்க மருந்து தடவிய வாளை முத்தன்தான் கொடுத்தான். சரி, நீ போகலாம். யாரை நீ இழுத்து கொண்டு வந்திருக்கிறாய்? மாமா, நம்மை கூட்டத்தோடு கத்தி இழுத்து போக வந்தவனை வெட்டி இழுத்து வந்திருக்கிறேன். பார்த்தீர்களா? இவன் யார் தெரியுமா? இவன் யார் என்று தெரியாதே. இவன்தான் தளபதியின் மகன் குணசேகரன். அப்படியா? செம்பகவள நாட்டின் தளபதி மகேந்திரனின் மகன் இவன்? நான் நம்பவே இல்லை. அவன் வீரன், வீராதி வீரன், வீரர்களுக்கெல்லாம் தலைவன் என்றும் போர்க்களத்தில் சிங்கம் என்றளவா கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மைதான் மாமா, ஆனால் வாள் எடுத்து வட்டத்திற்குள் வட்டமிட்டேன் பாருங்கள். அவன் பயந்தே விட்டான். இந்த கார்மேகத்தின் கத்தி வீச்சில் கதி கலங்கி செய்து விட்டேன். இன்னும் சொல்லப்போனால் கண் கலங்கவும் செய்து விட்டேன். உண்மையாகவா? கேட்டு பாருங்கள் என் நண்பனை. நாகதேவன் கார்மேகத்தின் நண்பனை பார்த்தான். அவன் மௌனமாகவே இருந்தான். உன் நண்பனின் இந்த மௌனம் ஒன்று போதுமே உன் வீரத்தை சொல்ல. கார்மேகம், நீ என் தங்கை மகன் என்பதைக் கண்டு உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். இத்தனை பெரிய ஆற்றல் பெற்ற இந்த மாவீரனையே ரத்தம் சிந்த வைத்து விட்டாயே. உன்னை என்ன சொல்லி பாராட்டுவது, எப்படி புகழ்வது என்றே தெரியவில்லை. எல்லாம் உங்கள் ஆசையும் அன்பும் தன் காரணமாமா. சின்ன வயதில் என்னை கோழை என்று கூறுவீர்களே, ஞாபகம் இருக்கிறதா? இன்று மட்டும் என்ன நீ இன்றும் கோழை என்று கூறுகிறீர்களா மாமா? அப்படி கூறினால் தான் வாள் எடுக்க தெரிந்தவன் என்று சொல்லிவிடுவாயே. என்ன மாமா சொல்கிறீர்கள்? முட்டாள் வீரத்தின் ஈடு இணையற்ற இலக்கணம் சொல்லி விம்மி பூரிக்கும் இந்த வீரமரவன் நாகதேவனின் பேருக்கும் புகழுக்கும் நொடி பொழுதில் களங்கம் கற்பித்து விட்ட கொடியவனே, என் கண்முன் நில்லாதே. நாய் பார்த்து சிரிக்கக்கூடிய உன் வீரத்தை சொல்லாதே. போய்விடு. என்ன மாமா சொல்கிறீர்கள்? பகைவனை பாக்கு வைத்துதான் அழைத்து வர வேண்டும், கட்டி இழுத்து வந்தது தவறு என்கிறீர்களா? கோழைகளின் கூடாரத்தில் ஆடாது அசையாது கொழுவிருக்க வேண்டிய மண்பொம்மையே, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? ஊரை உலகையே நீ ஏமாற்றி விடலாம், ஆனால் என் ஒருவனை மட்டும் உன்னால் ஏமாற்றவே முடியாது.
என்ன மாமா இப்படி பேசுகிறீர்கள்? இவன் ஒரு கோழை. போ கார்மேகம், போ. நாளை சென்று ஒரு புது வாள் எடுத்துக்கொண்டு வா. வாள் இல்லாதவனிடம் நான் போர் புரிவதில்லை. உன்னை நான் நாளை விடமாட்டேன் குணசேகரா. அதுவும் பார்க்கலாம் கார்மேகம். முத்தா, இந்த வாளில் மயக்க மருந்து தடவி கொடு. நாளை குணசேகரனுடன் நடக்கவிருக்கும் போரில் இந்த வாளால் அவனை கிழித்து அவனை மயக்கமடைய செய்து விடுகிறேன். அப்படியே ஆகட்டும். அவன் நம் பகைவன், அதற்காக அவனை கோழை என்று நான் கூறிவிட முட்டாள் இல்லை. நீயும் அவனும் வட்டமிட்ட வட்டத்திலே வட்டமிட்டு வாள் சுழற்றிய போது உன் வாள் உடைந்ததல்லவா? உனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறதா? அப்பொழுது உன்னை கொண்டு இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் எண்ணி இருந்தால் உன் நெஞ்சிலே வாள் பாய்ச்சி நெடுமாறை பிளந்து மண்ணுக்கு இரையாக்கி இருக்கிறாம் அல்லவா? செந்தாரை செந்நீர் வடிந்து கிடக்கும் இந்த வீரமகன் சொல்லடா சொல். மறுவாள் பெற வைத்து மங்காத தமிழ் வீரத்திற்கு சங்கு முழங்கி சிங்கமென சீறி வந்த தங்க தமிழ் மகனின் அங்கமெல்லாம் சல்லடை கண்ணுக்கு விஷமாக விசவால் ஏந்தியவனே. இது வீரமா? இதுவா முறை? இதற்கு பெயர்தான் வீரம் என்றால் வாளதற்கு வேலதற்கு வலிமை பெற்ற தோல்தான் எதற்கு? அல்லது நீதான் எதற்கு? காக்கையும் கைகுட்டி சிரிக்கின்ற களங்கத்தை செய்துவிட்ட நீயா வீரன்? விண்ணும் மண்ணும் வியக்கின்ற வீரத்தின் களஞ்சியமாம் என்ற புறநானூற்றின் பெருமையை சிறுமை செய்துவிட்ட நீயா வீரன்? மாமா, வாயுமோடு சிந்தையெல்லாம் தேனனை இனிக்கும் செந்தமிழ் நாட்டு வீரத்தை சந்தை சரக்காக்கி காற்று சருகாக்கிவிட்ட கயவனே, உயர்வான வரலாற்று காட்டும் வண்டமிழ் நாட்டில் கருத்தரித்த உனக்கு எப்படியடா இந்த கீழான புத்தி வந்தது? நான் கல்வன், ஆனால் கடுகளவு கூட கன்னி தமிழ்நாட்டின் வீரத்திற்கு களங்கம் கற்பிக்க மாட்டேன். உலகம் வேண்டுமானால் என்னை கொள்ளைக்காரன் கொலைகாரன் என்றெல்லாம் தூற்றலாம். அதற்காக ஒரு சிறு நூலளவு கூட என் வாளளவு தவறுது தப்பாது. கார்மேகம், நீ ஒருவன் செய்த தவறுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன். உன் களங்கம் போக்க அந்த கடமை வீரனிடம் மன்னிப்பு கேட்கிறேன். போதுமா? போ உடனே. நான் என்ன செய்ய வேண்டும் மாமா? இம்மாவீரனை நம் வைத்தியரிடத்திற்கு கொண்டு போய் மயக்கத்தை தெளிய வைத்து மயக்கம் தெளிந்தவுடன் இவன் கண்களை கட்டி நம் எல்லைக்கு அப்பால் கொண்டு போய் விட்டுவிடு. ஒரு சிறு துரும்பும் இவன் மேல் படக்கூடாது. இது என் கட்டளை. யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். யாராவது இருக்கீங்களா? யாரோ சத்தம் கேட்கிறதே, யாரது? உதவி, உதவி. என்ன ஆயிற்று உங்களுக்கு? அண்ணா, வாருங்கள், உடனே வைத்தியரிடம் செல்லலாம். என்னால் எந்திரிக்க முடியவில்லை. சரி, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கொள்ளுங்கள். நான் வைத்தியரிடம் சென்று மருந்து வாங்கி கொண்டு வருகிறேன். உடனே கல்யாணி மருத்துவரிடம் சென்று மருந்து வாங்கி கொண்டு வந்து மணிவண்ணனுக்கு கொடுத்து சரி செய்கிறாள். நீங்கள் யாரம்மா? நான் இந்த காட்டில் வசிக்கின்ற கொள்ளையடிக்கும் நாகதேவனின் கூட்டத்தைச் சேர்ந்தவளா? அது வந்து என்னம்மா தயக்கம்? நானா? அது இருக்கட்டும், நீங்கள் யார்? ஏன் இங்கு வந்தீர்கள்? எதற்காக இப்படி கணையால் காயப்பட்டு துடித்துக் கொண்டிருந்தீர்கள் என்ற விவரத்தை விரும்பினால் சொல்லுங்கள். என்னால் ஏதாவது முடிந்தவரை தங்களுக்கு உதவி செய்கிறேன். உன் அன்பு உள்ளத்திற்கு என் 1000 நன்றிகள். நான் இந்த நாட்டின் மன்னன் மகன். என் பெயர் மணிவண்ணன். என் நண்பன் குணசேகரனும் நானும் இந்த காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாகதேவனையும் அவன் கூட்டத்தையும் கட்டி இழுத்து வர காற்றென விரைந்து வந்தோம். வந்தவர்களை வழியிலேயே அம்பு கொண்டு தாக்கிவிட்டார்கள் அன்பர்கள். என் நண்பன் இந்த நாட்டின் தளபதி மகன் குணசேகரன் என்ன ஆனான் என்றே தெரியவில்லை. ஒருவேளை அவன் அந்த கூட்டத்திலே அகப்பட்டிருந்தால் அவர்கள் அவனை ஒன்றுமே செய்திருக்க மாட்டார்கள். கவலையை விடுங்கள். கை கெட்டா கனியைத்தான் அம்பு கொண்டோ கல் கொண்டோ அடிப்பார்கள். அது கையில் கிடைத்து விட்டால் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். என்ன நீ சொல்வது வேடிக்கையாக இருக்கிறதே. கொலையும் கொள்ளையும் தன் குலத் தொழிலாக கொண்டிருக்கும் கூட்டத்திடம் எப்படி கருணை கூடிக்கொண்டிருக்க முடியும்? நீயும் அவர்கள் கூட்டத்தைச் சேர்ந்தவளா? நான் கொள்ளை கூட்டத்தைச் சேர்ந்தவள் இல்லை. ஆனால் இந்த காட்டில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன் பேச்சில் தடுமாற்றம் இருக்கிறதே. என்னிடத்தில் கோபமாக பேசுபவர்களை கண்டால் எனக்கு பயம். அதனால்தான் வார்த்தைகள் தடுமாறுகின்றன. ஓ அப்படியா? உன் பெயர்? என் பெயர் கல்யாணி. தாயை இழந்தவள். என் தந்தை ஒரு குருடர். என் அண்ணனை சின்ன வயசிலேயே பிரிந்து விட்டேன். ஏன், இறந்து விட்டாரா? தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். அவர் என்றாவது ஒரு நாள் என்னையும் என் தந்தையும் காண வருவார் என்ற இரவாத நம்பிக்கையில்தான் நானும் என் தந்தையும் இந்த காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் என் அண்ணன் சின்ன வயதிலேயே காணாமல் போய்விட்டார்.
வருந்தாதே. உன் கள்ள கபடமற்ற வெள்ளை உள்ளத்திற்கு அவர் எப்படியும் வந்தே தான் தீர்வார். இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கள். என் உள்ளமெல்லாம் உடலெல்லாம் இன்ப தேன்பாய செய்யுங்கள். பாச வெள்ளம் ஓடிக் கிடந்த என் இதயம் சில ஆண்டுகளாக வறண்டு விட்டன. இன்று உங்களால் மீண்டும் அது ஓடத் துவங்கட்டும். பாசத்தால் துவந்து கிடந்த என்னை பாச கரங்கள் தூக்கி நிறுத்தட்டும். உண்மையிலேயே சொல்லுங்கள், என் அண்ணன் என்றாவது ஒரு நாள் நான் சாவதற்குள் வந்து விடுவார். வந்தே தான் விடுவார் இல்லையா? சொல்லுங்கள். ஏன் இப்பொழுதே உன் அண்ணன் வந்தான் என்று வைத்துக்கொள். வேண்டுமானால் என்னையே உன் அண்ணனாக எண்ணிக்கொள். நான் தான் உன் அண்ணன், நீ என் தங்கை. அண்ணனை கண்டுவிட்டால் நீ என்ன செய்வாய்? எப்படி இருப்பாய்? அண்ணா, இத்தனை ஆண்டுகளாக இந்த ஏழை தங்கையை மறந்தே விட்டீர்களா? எப்படி அண்ணா என்னை பிரிந்திருந்தீர்கள்? ஒரே ஒரு தங்கையை காண உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் தேவையா? கண்மூடி கண் திறப்பதற்குள் காற்றென விரைந்து காரியத்தை சாதித்து விடும் நீங்கள் நான் மண்மூடி போகும் வரை காணக்கூடாது என்று வைராக்கியம் கொண்டீர்களா? சொல்லுங்கள் அண்ணா, சொல்லுங்கள். அப்படி நான் தான் என்ன தவறு செய்துவிட்டேன்? ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? சொல்லுங்கள் அண்ணா, சொல்லுங்கள். போதும் போதும் உன் அண்ணனை வர்ணித்த விதங்கள். கல்யாணி, பாச கடலிலேயே தள்ளப்பட்டு கரையேற முடியாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருந்த என்னை கரையேற வைத்துவிட்ட நீ இன்று முதல் என் தங்கை. நான் உன் அண்ணன். உடன் பிறந்த அண்ணன் தங்கையாக விண்ணுலகம் போகும் வரை மண்ணுலகில் வாழ்ந்திடுவோம் என்றும் பிரியாமல். அண்ணா, அண்ணா, ஒவ்வொரு வினாடியும் உங்கள் தங்கை இங்கே காத்து கொண்டிருப்பாள். ஒவ்வொரு வினாடியும் உன் அண்ணன் உன்னை காண வந்து கொண்டே இருப்பான். கவலையை மறந்து கண்ணீரை துடைத்துக்கொள். எனக்கு நேரமாகிவிட்டது. நாளை காலை எங்கள் நாட்டிற்கு புலவர் கவியரசு வருகிறார். ஆக வேண்டியதை கவனிக்க வேண்டும். வரட்டுமா? மணிவண்ணனை வழி அனுப்பிவிட்டு இன்ப நினைவிலே பாதை வழியாக வரும்போது குணசேகரனை எதிர்பாராத விதமாக இடித்து விடுகிறாள். மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை. இந்த பக்கம் ஒரு ஆள் சென்றதை பார்த்தீர்களா? சற்று நேரத்திற்கு முன் இளவரசரை பார்த்தேன். ஓ, அவரை உங்களுக்கு தெரியுமா? நேற்று வரை தெரியாது, இன்றுதான் தெரிந்து கொண்டேன். அவர் அரசரின் மகன் என்றா? இல்லை, என் அண்ணாவென்று. அப்படியா? இப்படி ஒரு தங்கை எனக்கு இருக்கிறாள் என்று என்னிடம் கூட சொல்லவில்லை. உங்களிடம் சொல்ல நீங்கள் யார்? ஓ, நீங்கள் தளபதியின் மகனா? குணசேகரன் நான் தான். என்னை உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. இதற்குள் குணசேகரனின் இடது தோளில் காயப்பட்டிருப்பதை பார்த்து, இது என்ன காயம் உங்களுக்கு? கருணையற்ற கள்வர்களின் கருணை தந்த பரிசுதான் இந்த காயம். என்ன, உங்களையும் கள்வர்கள் தாக்கிவிட்டார்களா? அப்படியானால் மணிவண்ணனையும் தாக்கிவிட்டார்கள் என்று சொல்லுங்கள். ஆமாம், அண்ணனுக்கு இடது தோளில் அம்பெறிந்து காயப்படுத்தி விட்டார்கள். எனக்கு ஒன்றுமே தெரியாதே. எப்படி தெரியும்? நீங்கள் தான் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் காற்றென பறக்கிறீர்களே. இல்லை, அம்பு தைத்து விட்டது என்றால் நான் பயந்து விடுவேன் என்று சொல்லாமல் மறைத்திருக்கிறார் இளவரசர். கடமையை உயிரென மதிப்பவர்களுக்கு கணை கால் தூசாகும் என்பதை அண்ணனுக்கு சொல்லியா தெரிய வேண்டும்? ஆமாம், அடிக்கொரு முறை அண்ணா அண்ணா என்று சொல்கிறீர்களே, அவர் உண்மையிலேயே? எனக்கு அண்ணாதான் என்பதை காலம் போக போக தானாகவே உங்களுக்கு உணர்த்தும். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. கள்வர்களை கட்டி இழுத்து வர ஓடோடி வந்த காவலன் மகன் இப்படி அழகான செப்பு சிலே தளிர்மேனி தங்கை எனக்கொருத்தி கானகத்தில் இருக்கிறாள் என்று ஒருமுறை கூட எனக்கு சொல்லவே இல்லையே. ஏன் இன்னும் கேட்டதையே கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? நானே உண்மையை சொல்லிவிடுகிறேன். எனக்கு அண்ணன் ஒருவர் உண்டு. அவரை சின்ன வயசிலேயே எங்கோ காணாமல் போய்விட்டார். அன்று முதல் இன்று வரை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சகோதர பாசம் எனக்கு மட்டும் இல்லாமல் போய்விடுமோ? இந்த குறையை போக்கிக் கொள்ளத்தான் அம்பு பட்டு துடித்து கொண்டிருக்கும் இளவரசரை காப்பாற்றி அவரை உடன் பிறந்த அண்ணனாக ஏற்றுக்கொண்டு கவலையை மறந்து வாழ்கிறேன். அப்படியா? உன் பெயர்? கல்யாணி. என்னை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அது என்னை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அழகுக்கு அழகு சொல்ல இந்த நிலவு பெண் கல்யாணி சொல்வாள். எவ்வளவு அழகான பெயர்! ஆமாம், உன் தாய் தந்தையர்? எனக்கு தாய் எப்படி இருப்பார் என்றே தெரியாது. என்னுடைய சின்ன வயதிலேயே என்னை அனாதையாக்கி விட்டார்கள். என் தந்தை ஒரு குருடர். கல்யாணி, வேகம் நிறைந்த என் நெஞ்சை உன் சோகம் நிறைந்த கதை இலக செய்து விட்டது மொத்தத்தில். நான் ஒரு அனாதை என்று தானே சொல்லப் போகிறீர்கள்? அவசரப்பட்டு விட்டாயே. நீ அனாதை. சிரித்த நிலவு போன்ற முகமும் பறித்தெடுத்த மலர் போன்ற பசுமையான பார்வையும் மீன் விழியும் தேன் மொழியும் மென்னடையும் பொன்னுடலும் கண்டு
காளையரெல்லாம் வென்றுவிட்ட வெளியம்பு கொண்டுவிட்ட நீ அனாதை என்று சொன்னால் கடலில் விளைகின்ற முத்து காட்டிடை விளைவது என்று சொல்வது போலிருக்கிறது. அழகென்ற மாளிகையில் உலவி வருகின்ற பேரழகு பெண்ணே, என்னை அனாதையாக்காமல் இருக்க உன்னை படைத்தவர்களுக்கு என் 1000 நன்றிகள். என்ன உண்மையாகவா? இது ஈடேறுமா? நானே காட்டை நாடாக்கி செடி கொடிகளை வீடாக்கி காலத்தை தள்ளி கொண்டிருப்பவள். ஆனால் நானோ தானே தளபதியின் மகன், விரா நாட்டினால் வீணை மீட்டிடும் அரசனின் ஆழ பட்டாளம் சூழ்ந்துள்ள அரண்மனை வாசி என்றெல்லாம் பேசி என்னை தள்ளிவிட நினையாதே. அன்பு பார்வை வீசி இன்ப மொழி பேசி போய்விடாதீர்கள். கல்யாணி, கைகோர்த்து காலமெல்லாம் வானப்பாடிகளைப் போல் கானம் பாடி காலத்தால் கரைக்க முடியாத காதல் மாளிகையை கட்டி வைப்போம். அதில் இன்பம் கொட்டி வைப்போம். எதிர்காலம் நமக்கு நல்ல காலம் என்பதை எழுதி வைப்போம். கல்யாணி, நேரமாகிறது, போய் வருகிறேன். நாளை மறந்து விட மாட்டீர்களே? நாளை நான் மறக்கலாம், ஆனால் என் நாயகியை நான் மறக்கவே மாட்டேன். தேன்மதிக்கு தலைவியே, என் இதயம் உன் இதயம், காற்றடிக்கும் திசையெல்லாம் கண்மணியே உன்னை காண்பேன். கல்யாணி, எனக்காக என் தந்தையும் தங்கை மலர்விழியும் காத்து கொண்டிருப்பார்கள். போய் வருகிறேன்.